Hi friends, welcome back to my channel. Beginnersக்கான embroidery சீரிஸில் இன்றைக்கி நம்ம 13th கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஸ்டிச் பேஸ்க் ஸ்டிச். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 பேரலல் லைன் வரைஞ்சிக்கோங்க. நான் இதில் நார்மல் காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட்டு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு நீடில் அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடத்துல அடியிலேருந்து மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க நீடில். இப்போ ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஏற்கனவே போட்டிருக்க அந்த பேரலல் லைனை 2 லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி நீடில் பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ த்ரெட் வந்துட்டு நீடிலுக்கு கீழே இருக்கணும் பின்பகுதியில். இப்போ இந்த ஒர்க்கிங் த்ரெட்டை ஃப்ரண்ட்டுக்கு கொண்டு வந்து நீடில் இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஒரு கையில் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீடில் பிடிச்சி இழுத்தீங்கன்னா ஒரு ட்விஸ்டட் செயின் கிடைக்கும். இப்போ அந்த செயினோட எண்டிங்கில் இந்த மாதிரி நீடில் குத்தி அடியில் எடுத்துகிட்டு போயிடுங்க. இப்போ திருப்பியும் அந்த த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த கார்னரில் நீடில் குத்தி மேலே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ ஒரு ஸ்டிச் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச் போடலாம். அதே மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு 2 பேரலல் லைனையும் ஜாயின் பண்ணி நீடில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. த்ரெட்டை நீடிலோட பின்பகுதியில் இந்த மாதிரி அடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இன்டூ ஷேப் வர மாதிரி த்ரெட்டை சுற்றிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு நீடில் ரைட் ஹேண்டில் இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்விஸ்டட் செயின் கிடைக்கும். இப்போ அந்த செயினை ஒட்டியே நீடில் இந்த மாதிரி குத்தி அடியில் எடுத்துகிட்டு போயிடணும். இப்போ கார்னரில் மேல் பக்கமாக எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டிச் போடலாம். பேரலல் லைனை ஜாயின் பண்ணிக்கணும். நீடிலுக்கு அடிப்பக்கத்தில் த்ரெட் எடுத்துகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு நீடில் சுற்றிக்கணும். இப்போ நீடில் பிடிச்சிங்கன்னா ஒரு செயின் கிடச்சிரும். இப்போ நீடில் இந்த மாதிரி அடியில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கார்னர் பக்கத்தில் குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கணும். இதே ஸ்டெப்ஸை நம்ம ரிப்பீட்டாக பண்ண போகிறோம். நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மெத்தட்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் செயின் ஸ்டிச் போடும்போது அதோட எண்டிங்கில் நீடில் குத்தி அந்த கார்னரில் ஒரே டைமில் இந்த மாதிரி பாஸ் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதிலேருந்து நீடில் எடுத்துகிட்டு போய் அடுத்த ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் மெத்தட் ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட முடியும். இந்த மாதிரி
எந்த அளவு டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீடில் அடியில் எடுத்துகிட்டு போய் எண்டிங் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டிச்சை வீட்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றினா உங்களோட டவுட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.